முன்னாடி இருந்ததை விட அன்ஷிகா விஷால் அப்ரோச் பண்ண விதமா இருக்கட்டும், பேசின விதமா இருக்கட்டும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதே போல தர்ஷிகா திரும்ப போய் பேசவே இல்லை பெருசா விஷால் கிட்ட. அந்த நாங்க பார்த்த வரைக்கும் அவங்க பேசவே இல்லை. ஸோ வாஸ் இட் லைக் அதுக்கு முன்னாடி இருந்த பாண்ட் கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்த பிறகோ இல்ல மத்தவங்க கிட்ட கேட்ட பிறகு ஒரு பிரேக் ஏற்பட்டுச்சா தர்ஷிகாக்கும் விஷாலுக்கும்? அந்த பிரேக் ஆல்சோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் கேட்குறேன். ஆக்சுவலா அது நீங்க சொல்றது எல்லாமே 15th வீக் நடந்தது, கடைசி வீக். நான் அந்த வீக் உள்ள இல்ல. நான் 14th வீக்கே எலிமினேட் ஆகி வெளில வந்துட்டேன். அதான் திரும்ப உள்ள போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் என்னால ஒரு சில காரணங்களால போக முடியும். அதனால எனக்கு அந்த டிஃபரன்ஸை நான் பாக்குற இது எனக்கு ஆனா வெளியில உள்ள இருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த? ஏன்னா வெளியில எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்குள்ள அந்த ஒரு லவ் பாண்ட் உருவாச்சு, அது மாதிரி வாட் எவர் இட் மே பி. இல்ல அட் த எண்ட் என்னன்னா, உள்ளுக்குள்ள வந்து ஒரு காலேஜ்ல பாத்திருக்கீங்களா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அதுல நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பாக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி தெரியும். ஆனா அது என்ன ஏதுங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் அவங்க தான் அதை வந்து சொல்லணும், அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். என்னை பொறுத்தவரையும் உள்ள வந்து ஆடியன்ஸ் பாக்குற அந்த ஒரு வியூல நம்ம உள்ள பார்க்க மாட்டோம்.